வணக்கம். எலக்ட்ரிக்கல் வாத்தியார் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த 20 மீட்டர் லைட் போல் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இதில் ரொம்ப முக்கியமானது எப்படின்னா, அந்த க்ரேனில் போடுறோம் இல்லையா பெல்ட்டு, இந்த பெல்ட் நம்ம எப்படி மாட்டுறோம் அப்படின்றது தான். இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி சிம்பிளாக மேலே ஒரு நாட்டு மட்டும் போட்டுக்கணும். கீழே வந்து நாங்கள் ஒரு எஸ் ஹூக்கு போட்டிருப்போம். அது 32 mm ஸ்டீலில் செஞ்சது. ஏன்னா அது வந்து ஃபுல் போலோட வெயிட்டு ஒரு 1000-1200 கிலோ வெயிட் வந்து அந்த ஹூக்கு தாங்கணும். ஸோ அது வந்து நாங்கள் இப்போ ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஹூக் அது. இந்த இருக்கு இல்லையா, இப்படி ஏன் அப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா, மேலே ஏறி நம்ம இந்த பெல்ட்டு திருப்பி அவுத்து எடுத்துகிட்டு வர முடியாது. ஃபஸ்ட்டே நம்ம அது வேலை முடிஞ்சோடனே கீழே வர மாதிரி உள்ள லெவலில் தான் நம்ம போடுவோம். அதே வேளையில் நம்ம ரொம்ப சேஃப்டியும் பார்க்கணும். ஏன்னா சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லையா, அதனால் ரொம்ப அவசரப்படக்கூடாது. நம்ம க்ரேன் ஆப்ரேட்டருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் போல் வைக்கிறாப்புல. வேறு எல்லா வேலையும் செஞ்சுருக்கிறேன், நான் லைட் போல் வச்சதில்லை அப்படின்றாப்புல. ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னும். மற்ற நான் பழைய ஆப்ரேட்டர் வேறு க்ரேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10 நிமிஷத்தில் வந்து இதை முடிச்சிருவாப்புல. இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக பண்ணார். ஆனால் ரொம்ப பாதுகாப்பாக பண்ணாப்புல. ரொம்ப கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆப்ரேட்டர் தான். இந்த இப்போ போல் மேலே தூக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், ரொம்ப மெதுவாக தான் தூக்குறாப்புல. நமக்கு பாதுகாப்பு முக்கியம் இல்லையா, மெதுவாக செஞ்சால் போதும். இந்த மேலே வந்துருச்சு ஏதேசம் இந்த காற்று இருக்கிறோம், அதனால் ஒரு கயிறு நாங்கள் எப்போயுமே போட்டிருப்போம் இந்த பெல்ட்லேருந்து. காற்றுக்காக மட்டும் இல்லை, இந்த பெல்ட்டு கீழே வரலைன்னா கூட இந்த கயிறை பிடிச்சி இழுத்தாச்சுன்னா வந்துடும். அதுக்காக அவசரப்படாமல் இந்த மெதுவாக தூக்கியாச்சு. போல் ஃபஸ்ட்டு தூக்கி நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே வேணுமோ எந்த டைரக்ஷனில் வேணுமோ திருப்பி அப்படியே ஜம்முன்னு கொண்டு வச்சிடலாம். இப்போ இது இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே நாங்கள் கொண்டு வைப்போம். இந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் 4 போல்ட் இருக்கும். அந்த 4 போல்ட்டுக்கு கீழே வந்து 4 போல்ட்டு ஒரு வாஷர், இல்லை 4 போல்ட்லேயும் ஒவ்வொரு நட்டு, அந்த நட்டுக்கு மேலே ஒரு வாஷரு, அதுக்கு மேலே போலுக்கு மேலே ஒரு வாஷரு, ஒரு ஸ்ப்ரிங் வாஷரு, ஒரு நட்டு, அவ்வளோதான். அந்த 4 போல்ட்டில், ஆங்கர் போல்ட்டில் தான் இது அப்படியே நிற்கும். இப்போ அந்த தூக்கிட்டாங்க போல் மெதுவாக அப்படியே தூக்கி கொண்டு வைப்பாங்க. நம்ம ஃபவுண்டேஷனுக்கும் இந்த லைட் போலுக்கும் 10 சென்டிமீட்ரு கேப்பு வச்சுருப்போம். அதை வந்து ஸ்டாண்டர்டாக வைக்கிறது 8லேருந்து 10 வரைக்கும். அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு அந்த கேப்பை வந்து அடைச்சிரும். அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் சிமெண்ட் போட்டு அடைப்பாங்க. ஏன்னா அது கிராக் ஆகிடக்கூடாது அப்படின்னு. இந்த தூக்கி பக்கத்தில் மெதுவாக கொண்டு போயாச்சு. இனி லைட்டு எந்த டைரெக்ஷனில் வேணும்னு பார்த்து மெதுவாக திருப்பி பாருங்கள். நமக்கு திருப்பி வைக்கணும், கரெக்டாக திருப்பி. அப்படி ஃபவுண்டேஷன்லாம் பக்காவாக கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மேலே வச்சோன்னா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா விரல் ஏதாவது பட்டுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. 1200 கிலோ வெயிட்டு பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப கவனமாக தான் பண்ணுவாங்க. இந்த மெதுவாக அப்படியே வச்சு அழகாக கண்ட்ரோல் பண்ணி, நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போது அப்படியே தூக்கி இந்த உள்ளே போயிடுச்சு, அவ்வளோதான். இனிமேல் வந்து அப்படியே நம்ம வந்து நட்டை போட்டுருணும். இந்த ஹூக்கு பார்த்தீங்களா, அந்த தெரியுதில்ல, இந்த ஹூக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இந்த மேலே நட்டு போடுறாங்க. இனி வந்து இதை வந்து பைப் ரிஞ்சு போட்டு அழகாக டைட் பண்ணி வச்சுருவாங்க. பைப் ரிஞ்சு இருக்கு இல்லையா, 32 mm 36 mm, இந்த மாதிரி பெரிய பைப் ரிஞ்சு தான் யூஸ் பண்ணுறது. அழகாக இதை அப்படியே டைட் பண்ணி, இந்த இருக்கு இல்லையா, டைட் பண்ணி முடிஞ்சாச்சு. இந்த பண்ணிகிட்ருக்காங்க. 2 போல்ட்டு டைட் வச்சா போதும். பட் ஆப்ரேட்டர் புதிய ஆளானனால இன்னும் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணுறாங்க. எல்லா போல்ட்டும் டைட் வச்சு அவசரப்படாமல் அழகாக பண்ணுறாங்க. இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்க பெல்ட் அப்படியே ஜம்முன்னு இறங்கி வரும் பாருங்கள் கீழே. இந்த ஃபுல் டைட் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
4 போல்ட் அண்ட் டைட் வச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த லைட் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. நமக்கு வேறு ஆப்ரேட்டர்னால் இந்த லைட் போலுக்கு கீழே கூட க்ரேனை வச்சு பண்ணுவாங்க. இவர் மேலே தூக்கிட்டார். இந்த பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு அழகாக இறங்கி வரும் பெல்ட்டு. அந்த ஹூக்கு க்ரேனில் உள்ள ஹூக்கை வந்து கீழே இறக்குவாங்க. இறக்கும்போது அந்த பெல்ட் அப்படியே வந்து அருமையாக இறங்கி வரும். கீழே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இறக்கி வரும். இந்த இருக்குல்ல அப்படியே ஜம்முன்னு இறங்கியாச்சு. இந்த பெல்ட் போடுறது தான் கொஞ்சம் டெக்னிக்காக போடணும். சும்மா சிம்பிள் தான், நாட்டு போட்டு அப்படி விட்டால் போதும். பார்த்தோம் இல்லையா, இந்த வந்துருச்சு. இந்த அவ்வளோதான். இப்போ கீழே வந்தோடனே பெல்ட்டை கழட்டிடுவாங்க. இவ்வளோதான் ஸ்ட்ரீட் லைட்டு போல் இன்ஸ்டலேஷன் ஃபிக்ஸிங்கு நாங்கள் பண்ணுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரேனை வந்து பூமெல்லாம் உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, போல் அப்படியே ஜம்மன் நின்றுச்சு பாருங்கள். நம்ம வந்து கீழே ஒவ்வொரு போல்ட்டும் மறுபடியும் நாங்கள் செக் பண்ணுவோம். கீழே வந்து நான் ஷ்ரிங்கபிள் சிமெண்ட் போட்டு வந்து பூசி விடுவாங்க. அந்த கேப்பு 10 சென்டிமீட்டர் கேப் விட்ருப்போம் அந்த லைட் போலுக்கும் ஃபவுண்டேஷனுக்கும். அப்படி சேனலை